இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான்டா. இனி ராகவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். எங்களுக்கு ஒரு ஆபத்துனா உள்ள துடிக்குது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீம்பு? எப்பவுமே ஒத்துமையா இருக்கிறது தான் பலம். நம்ம கொஞ்சம் விலகிட்டோம் தெரிஞ்சோன்னா ஆளாளு கை நீட்டுறானுங்க பாத்தியா? நம்ம அடிச்சுக்கலாம், 2-3 நாள் பேசாம கூட இருக்கலாம். ஆனா விலகி போறது நல்லது இல்லடா. டே ராகவா, செம்ம ஃபைட்டரா, கலக்கிட்ட. அதுவும் லாஸ்ட் மினிட்ல மாற மேல கை வைக்கும் போது அப்படியே அந்த பஞ்ச் ஒண்ணு விட்ட பாரு. பா, அதான் அண்ணன் தம்பிங்கிறது. 4 பேர் தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னதும் பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்படி ராகவா ராகவா என்னத்த வா. அட என்னாச்சு ராகவா? அத்த என்ன பண்றத? ராகவா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது உன் குடும்பம்டா. இந்த குடும்பத்துல நீதான் மூத்தவ. நீ அண்ணனை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்னதான் முதல்ல அத்தனை கூப்பிட்ட. அதுக்கப்புறம் தான் கார்த்தியும் மாறனும் என்ன அத்தனை கூப்பிட்டாங்க. என்னைக்குமே நீதான் எனக்கு முதல்ல. நீதான் என் மூத்த பையன். ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம், அதனால பழசெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம சொந்தம் எல்லாம் விட்டு போயிடுமா? வள்ளிமா, அழாதீங்க. இல்ல அழல. நான் பாத்தியா, பார்த்தல்ல உன் பிள்ளைங்க 3 பேரும் உன்ன ஒருத்த தப்பா பேசிட்டானதும் எப்படி இறங்கி சண்டை போட்டாங்கன்னு. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்கண்ணா. உன் வளர்ப்ப பத்தி இனிமே யார் தப்பா பேசினாலும் அவங்க எல்லாருக்கும் இதான் பதில். இதுதானே உன் வளர்ப்பு. நீ எப்பவுமே பெருமைப்பட்டுக்கலாம். என்னடா இது? நான் நன்கொடை கொடுத்தேன்னு மைக் செட்ல அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பணம். என்னத்த அவனுக்கு பிச்சை போடுறானா? என்ன? இப்ப கூட அவன் அவமானப்படுத்திட்டு தான் இருக்கான். நான் தான் அவன் என் தம்பியா பாத்துட்டு இருக்கேன். ராகவா, அவ உனக்காக தான் இந்த பணத்தை கொடுத்தா. எனக்காகனா? எனக்காக என்ன எதை செய்யணும்னு ஒரு அளவு இருக்காத்த. என் கைய பிடிச்சு அவனே எழுதுவானா? அப்புறம் என்னோட கையெழுத்து என்ன ஆகுறது? என்னோட அடையாளம் என்ன ஆகுறது? மாமா, உங்க கடை ஃபேமஸ் ஆகணும்னு தான் அவர் அதை கொடுத்திருக்காரு. அதுல தப்பு இல்லையே மாமா. அதை சொல்லிட்டு செஞ்சிருக்கணும் வீரா. எனக்கு 10,000 கொடுக்க வக்கலன்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த வேலையை பார்த்திருக்கான். அப்ப அவன் என்ன எந்த இடத்துல வச்சிருக்கான்? மாமா, நீங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க மாமா. நீங்க உங்க தம்பிங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்களா மாமா? நீங்க நல்லானா அவங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? அந்த மாதிரி தானே இதுவும் மாமா. இல்ல பிருந்தா, உனக்கு அது புரியல. குடும்பத்துல மூத்தவனா இருந்து அவனை எல்லாரும் சேர்ந்து மட்டம் தட்டும் போது, அவனுக்கு மத்தவங்க வழிகாட்டும் போதும், அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். டேய், இப்ப என்ன? அவன் பணம் கொடுத்தது தப்புங்கறியா? சரி, அவனை மன்னிச்சுக்க. அதுக்காக இப்ப பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? டேய், அவன் கொடுத்தது நம்ம பணம்டா. நீயும் அவன் கடையில உழைச்சிருக்கல்ல. அப்போ உழைச்சதுக்கான கூலிதான் சொல்றீங்க? நான் குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை இத்தனை நாளா நீ என்கிட்ட இருந்ததெல்லாம் போய் உன் அன்பெல்லாம் வேஷம், நீ இருந்ததெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொன்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? எப்படி அழாம இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் அவனை அப்படி நினைக்கலையே. என் மூத்த பிள்ளையா நினைச்சுதானே வளர்த்த.
ஆனா அவன் அப்படி சொல்லிட்டானே. அத்த இப்ப என்ன, அவன் பேசுனது தப்பு. அவன் செஞ்சதுக்கு 4 போடு போட்டுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லவா? ஐயோ வேணாம் சாமி, வேணாம் வேணாம் வேணாம். யாரும் எனக்காக போய் அவன் கிட்ட பேச வேணாம். அவன் பேசினதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவனை பொறுத்த வரைக்கும் நான் நடிக்கிறவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்ல, அப்போ அவனை நான் உண்மையா பார்த்துக்கிட்டேன்னா என் அன்பு உண்மையா இல்லையான்னு அவனே தெரிஞ்சுக்குவான். வள்ளிமா, என்ன வார்த்தை பேசுறீங்க? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க வள்ளிமா. சாகிறத பத்தில இல்ல வீரா, என் வாழ்க்கையில பெரிய லட்சியமா நான் நினைச்சது இவங்களை எல்லாம் நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறது தான். ஆனா இப்ப பாரு, நான் அதுலயே தோத்து போய் நிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இருந்த என்ன, செத்த என்ன? வள்ளிமா, என்ன பேசுற நீ? என்ன பேசுறீங்க நீங்க? கோவல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க வள்ளிமா. ஆமா, ராகவன் எங்க? ஏன் அவனுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா? ஐயோ மாமா, ராகவன் மாமாவோடதான் இருந்தோம் உன்கிட்ட இப்ப கேட்டோம்ல, அமைதியா இரு. வீரா, அமைதியா இரு. நீ சொல்லு. ராகவன் மாமா நீங்க கொடுத்த 10,000 திருப்பி கொடுத்துட்டு வள்ளியம்மாவோட பாசமே போய் நீ மாறனுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. அதான் வள்ளியம்மாவால தாங்கிக்கவே முடியல, அழுதுட்டு இருக்காங்க. இல்ல இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் பெருசுப்படுத்தாத. அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் என்ன அப்படி சொன்னா. மர 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 நில்லுடா. டேய் ஏன்டி இப்படி பண்ண? ஐயோ கடவுளே, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தோம். இப்ப மறுபடியும் என்ன ஆக போகுது? நீ ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்த, வீட்டுக்கு அடங்காதவனா சுத்திட்டு இருந்த. அப்பெல்லாம் அப்பாவுக்கு வராத கவலை நான் அந்த வீட்டை விட்டு வந்தது வந்துருச்சோ? போதும்டா, போதும். பேச பேச உங்க மனசுல இருக்கிற விஷம் எல்லாம் வெளியே வருதுடா. ச்சே! இத பாரு, நீ என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி பண்ண. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாடா? ஆமாண்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னடா பண்ணுவ நீ? ஐயோ நீ பண்ணத சொல்லி பழி ஏத்துக்கிட்ட. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. டேய் சும்மாறா. இப்ப சொல்றேன்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்.